ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி 26. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கலைவாணியின் நாடியை பிடித்து பார்த்து முகம் மலர்ந்த முனிவர், இனி பயப்பட எதுவும் இல்ல, ஆனா நான் கொடுக்கிற மூலிகை வேற ஒரு 6 மாசம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பால்ல கலந்து சாப்பிடணும் என்று கூறி எழுந்து கொண்டார். நான் போய் மூலிகை வேற எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க மலை காளியம்மன் கோயிலுக்கு போய் எனக்காக காத்திருங்க. இது கோடை காலம், சூடு படு தீவிரமா தாக்க ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்ன குளங்கள் எல்லாம் வற்றி போயிருக்கும். தாகம் தணிக்க வனவிலங்குகள் பெரிய பெரிய நீர்நிலைகளை தேடி இது வழியா வர ஆரம்பிக்கும். இந்த இடம் பாதுகாப்பா இருக்காது. இப்பவே புறப்படுங்க. சரி ஐயா. ஆனா ஐயா, எதுக்காக 6 மாசம் மூலிகை வேற பால்ல கலந்து சாப்பிடணும்னு சொல்றீங்க? அனல்வேந்தனின் குரலில் பயம் தோய்ந்து கிடந்தது. புன்னகைத்தவர், உடல்ல கலந்து போன கொடிய நஞ்சு முழுமையா வெளியேறணும்பா, அதுக்காக தான். தங்களுக்கு துணையாக காவலாக இருந்த 5 இளைஞர்களை பார்த்த முனிவர், நீங்களும் புறப்படுங்க என்று கூறிவிட்டு மெல்ல நடந்தகன்றார். இளைஞர்கள் தங்கள் கோடாரிகளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு, சார் பார்த்து வாங்க, காட்டு யானை வனவிலங்குகள் எல்லாம் இது வழியாதான் வரும், தண்ணி குடிக்கிறதுக்காக தான் என்று கூறிவிட்டு முன்னால் நடக்க, போலா மக்களை என்றவன் அவளை முதுகில் சுமக்க தயாராகி நிற்க, நாணத்தில் சிவந்தவள், இனி நீங்க என்ன சுமக்க வேண்டாம், நான் தான் குணமாயிட்டேனே, நடந்தே வர. நானும் அவள் குரலை எவ்வளவு இனிமையாக்கி இருக்கிறது. அதை ரசித்தபடியே தலையை திருப்பி பார்த்தவன் நாணத்தில் சிவந்து போன அவளது முகத்தையும் ரசித்தான். அவன் இதழோரம் குறும்பான புன்னகையும் உதயமானது. அட, குணமானதும் என் தேவதைக்கு வெக்கம் வந்துருச்சோ? இத்தனை நாள் நான் தானே உன்னை சுமந்தேன், அப்ப இந்த வெக்கத்தை காணோமே. உண்மைதான். நடக்க முடியாம உடல் சோர்ந்து மனமும் சோர்ந்து மரணம் கண்ணெதிரில வந்து நின்ன நேரம் உணர்ச்சிகள் கூட சமாதி ஆயிடுச்சு. இப்ப அப்படி இல்லையே. அவன் முகத்தை பார்க்கும் சக்தி கூட அவளுக்கு இருக்கவில்லை. வெட்கம் அவள் விழிகளை தரையில் வீழ்த்தி இருந்தது. சிரித்தவன், அதுவும் சரிதான், அன்னைக்கு நீ எனக்கு குழந்தையா மட்டுமே தெரிஞ்ச, இன்னைக்கு காதல் தேவதையா மட்டும்தான் தெரியற. சரிவா நடக்கலாம். இருவரும் மெல்ல நடக்க ஆரம்பித்தனர். ஆனால் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் கரங்கள் ஒன்றோடொன்று உரசி காதலை பரிமாறிக்கொண்டே வர, காதல் பேசிய கரங்கள் இறுதியில் இணைந்து கொண்டன. கோர்த்த கரத்தை இதமாக வருடியபடியே நடந்தவனின் காதல் உச்சத்தை தொட்ட நேரம், அருகில் எவரும் இல்லை என்று உணர்ந்த அந்த நொடி சட்டென்று அவளை இழுத்து ஆசையாய் இதழில் அழுத்தி முத்தமிட்டு தலை தூக்கிய காதல் பசியை தணித்து கொண்டான். அவன் ஆவேசம் அவளை காயப்படுத்தி விட்டதா என்ன? மூடிக்கொண்ட அவளது விழிகள் இன்னும் இறுக்கமாக மூடிக்கொண்டது. அவள் கரம் அவன் முதுகை அள்ளி பிடித்து கொண்டது. பதறி போனவன் மெல்ல அவள் இதழ்களை விடுவிக்க, கோவை பழமாக சிவந்து போன அவள் இதழின் ஓரம் லேசாக ரத்தம் கசிகிறது. துடித்து போனவனின் விரல்கள் தவிப்போடு கசியும் அந்த ரத்தத்தை இதமாக வருடி துடைக்க, மூடிக்கொண்ட அவளது விழிகள் மெல்ல திறந்து அவனை பார்த்தன. சாரி, வலிக்குதா? கண் சிமிட்டியபடி கேட்டான். ஆனா பிடிச்சிருக்கு. இப்போது அவள் விழிகளில் நாணம் இல்லை, ஆசை கலந்த காதல் கசியும் விழிகள் வேலாக அவன் இதயத்தில் பாய்ந்து அவனை ஏதோ செய்தது. அப்பப்பா, இந்த பார்வையை தாங்குற சக்தி எனக்கு இல்ல தாயே. இது நம்ம பெட்ரூமா இருக்க கூடாதான்னு ஏங்க வைக்குது உன்னுடைய பார்வை. தாங்க முடியல. கண் சிமிட்டியவன் அவள் இடையை சுற்றி வளைத்தபடியே நடக்க, அவன் மார்பில் சாய்ந்தபடியே அவளும் நடந்தாள். முன்னால் நடந்து சென்ற இளைஞர்கள் தலை திரிக்க ஓடி வருவதை கண்டு அனல்வேந்தனும் கலைவாணியும் திகைத்தனர். சார், காட்டாணிகள் கூட்டம் கூட்டமா இந்த பக்கம் வருது. அதுங்க எங்களை பாத்துருச்சு. அதுங்க கிட்ட சிக்கணும் செத்தோம். மரத்துக்கு இடையில புகுந்து வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுங்க சார், நேரா ஓடுனா மாட்டிப்போம். ஒரு இளைஞன் கூறியபடியே ஓட, பின்னால் இருந்த யானைகளின் பிளிரல் சத்தமும் கேட்க, வா கலை. அவள் கரத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு அனல்வேந்தனும் ஓட ஆரம்பித்தான். யானைகளும் ஓடிதான் வருகிறதோ, பூமி குலுங்குவது போல் ஒரு உணர்வு. மரங்களின் இடையே புகுந்து வளைந்து நெளிந்து ஓட ஆரம்பித்தவனின் கரத்தை பிடித்து கொண்டு கலையும் ஓடினாள். ஆனால் யானைகள் மிகவும் அருகில் வந்து விட்டன. அப்போதுதான் மிகவும் நெருக்கமாக நிற்கும் பெரிய 2 மரங்களின் இடையில் சிறு சந்து போன்ற இடைவெளியை கண்ட அனல்வேந்தன் கலைவாணியோடு அந்த சந்தில் புகுந்தான். ஆவேசமாக பாய்ந்து வந்த யானைகளில் ஒன்று அதை கவனித்து விட்டது. தன் தும்பி கையை அந்த சந்துக்குள் நுழைத்து
அவர்களை பிடிக்க முயன்றது. பெரிய பருமனான இரு மரங்கள் ஆனதால் வசதியாக உள்ளே ஒளிந்து கொள்ள தாராளமாக இடம் இருக்க அதன் தும்பிக்கை எட்டா தூரம் வந்து இருவரும் நின்று கொண்டனர். சிறிது நேரம் அங்கேயே நின்று அவர்களை பிடிக்க முயன்று தோற்று போன யானை மரத்தை இடித்து தள்ள முயன்றது. இருவரும் ஒரு நொடி பயந்துதான் போயினர். ஆனால் வலுவான அந்த மரங்களை அசைக்க கூட அந்த யானையால் முடியவில்லை. தோற்று போன யானை கோபமாக தும்பிக்கையை உயர்த்தி 2 கத்து கத்தி விட்டு சென்று விட்டது. உடனே வெளியே வருவது ஆபத்து என்பதால் இருவரும் அங்கேயே அப்படியே மூச்சை பிடித்துக் கொண்டு நிற்க விழிகளை அங்கு முழுவதும் ஓடவிட்டான் அனல்வேந்தன். அப்போதுதான் அவன் விழிகளில் மரத்தின் மீது படுக்கை போல் நீண்டு நிற்கும் கிளை சிக்கியது. வலுவான கிளையாக தான் தெரிகிறது. கலை, இங்கேயே இப்படியே ரொம்ப நேரம் நிக்க முடியாது. இரு, மரத்து மேல ஏறி வசதியா அந்த கிளையில உட்கார முடியுமான்னு பாக்குறேன். மெதுவாக மரத்தை பிடித்து மேலே ஏறியவனுக்கு வியப்பு. அந்த கிளையின் அருகில் மரம் 2ஆக பிரிந்து ஒரு பெரிய பொந்து போன்ற அமைப்பு இருக்கிறது. 2-3 பேர் வசதியாக படுத்துக் கொள்ளும் அளவு பெரிய பொந்து. கலை, மேலவா, கரத்தை நீட்டி அவளை அழைத்தான். அவன் கரத்தை பிடித்துக் கொண்டு மேலே வந்தவளின் விழிகள் விரிந்தது. என்ன இது, ரொம்ப அழகா இருக்கு, ஒரு ரூம் மாதிரி இருக்கே. அவள் அதற்குள் செல்ல தயாராக அவள் கரத்தை பிடித்து தடுத்தவன், இது மரப்பொந்து, பாம்பு கீம்பு இருக்க போகுது, ஒரு நிமிஷம் இரு. ஒரு சிறு கிளையை ஒடித்தவன் அந்த பொந்துக்குள் கிளையை விட்டு ஏதாவது இருக்கிறதா என்று பரிசோதித்தபடியே அதற்குள் செல்ல அவன் கையை பிடித்தபடியே பின்னால் வந்தாள் கலைவாணி. அணில் ஒன்று வசதியாக பொந்துக்குள் அமர்ந்து பழத்தை தின்று கொண்டிருந்தது. அவனை கண்டதும் பயந்து போன அணில் தாவி குதித்து வெளியே ஓட பயந்து போன கலைவாணி அனல்வேந்தன் மீது சாய தடுமாறி போனவன் பொந்தில் பொத்தென்று வீழ காய்ந்த சருகுகள் மெத்தையாகி அவனுக்கு அடிபடாமல் காத்தது. கலைவாணி அவன் மார்பில் பத்திரமாக வீழ்ந்தாள். எழ முயன்றவள் மீண்டும் அவன் மார்பில் விழுந்து விட அவளை சுற்றி வளைத்தது அவன் கரம். உன்னை யார் எந்திரிக்க சொன்னது என்று கேட்டவன் இன்னும் இறுக்கமாக அவளை கட்டி அணைக்க இதுவரை அடங்கி கிடந்த அவள் காதலும் ஆசையும் மடை திறந்தோடும் வெள்ளமாக முதல் முத்தத்தை திறந்து கிடக்கும் சட்டை மேல்பட்டன் வழியாக அவன் மார்பில் அழுத்தி பதித்து தன் ஆசையை வெளிப்படுத்தினாள் கலைவாணி. தன் காதல் தேவதை வெட்கத்தை விட்டு ஆசையை இப்படி வெளிப்படையாக உணர்த்தும் போது காளை அவன் கை கட்டி நிற்பானா என்ன? கரும்பு தோட்டத்தில் புகுந்த யானையாக அவள் பட்டு போன்ற மேனியில் ஆவேசமாக பாய்ந்தான். அவள் செவ்விதழில் சிறு காயத்தை ஏற்படுத்தி கலங்கி நின்றவன் இப்போது அவள் செம்மேனி முழுவதும் இதழ்களால் சிவப்பு கோடுகளை பரிசளித்தான். சுகமான அந்த வலிகளை விழிமூடி ரசித்தவள் அவனுள்ள ஐக்கியமாகி போனாள். காலை சூரியனோடு விழித்து கொண்டவர்கள் கோயிலுக்கு அல்லவா செல்ல வேண்டும். அதனால் அருகில் இருந்த ஆற்றில் நீராடி விட்டு மெல்ல தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். காலை 10 மணி அளவில் மலைக்காளி அம்மன் கோயிலை வந்து அடைந்து விட்டனர். கோயிலுக்குள் சென்று அம்மனை வணங்கி வந்த இருவரையும் நோக்கி புன்னகையோடு நடந்து வருகிறார் முனிவர். அவர் கையில் காய்ந்த பெரிய வேறொன்றும் இருந்தது. அதை கலைவாணியிடம் கொடுத்தவர், இந்த வேரிலிருந்து ஒரு விரல் அளவு மட்டும் வெட்டி எடுத்து அம்மியில அரைச்சு பால்ல கலந்து தினமும் இரவு சாப்பிடணும். என்னுடைய உதவி அவசரமா ஒருத்தருக்கு தேவைப்படுது. நான் உடனே போயாகணும். நீங்க இப்பவே பூவனம் புறப்படுங்க. நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டு பின்னாலேயே வந்துடுறேன். இனிமே பூவனத்துல எனக்கு எந்த வேலையும் இல்ல. ஆனாலும் என்னுடைய நண்பனை கடைசியா ஒரு தடவை பார்த்து விடை பெற வேண்டாமா? அதனால என்னுடைய வேலையை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அவசரம், நான் உடனே புறப்படணும் என்று கூறிவிட்டு சட்டென்று திரும்பி வேகமாக நடந்து மறைந்தார். அனல்வேந்தன் கலைவாணி இருவரும் அப்போதே பூவனம் புறப்பட்டு விட்டனர். சிறிது தூரம் நடந்து வந்ததும் கலைவாணியின் செல்போன் விழிக்க ஆரம்பித்தது. அட, இத்தனை நாள் செத்து கிடந்த செல்போன் இப்ப ரிங் ஆகுதே. எடுத்து பார்த்தாள். முத்தமிழ்தான் அழைக்கிறாள். சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். கலை, நீ எப்படி இருக்க? குணமாயிட்டேங்கா, ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் அவரும் பூவனம் வந்துட்டு இருக்கோம். அப்படியா? உன்னை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கும். சீக்கிரமா வந்துடு. வந்துடுறேன். அப்ப சரி, நேர்ல பார்க்கலாம். ஒரு நிமிஷம் முத்தமிழ், உங்ககிட்ட பேசணும். அனல்வேந்தன் கூற செல்போனை அனல்வேந்தனிடம் கொடுத்தாள் கலைவாணி. வைத்தியரை பற்றி கூறியவன், அவருக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, நாங்க வந்து சேர்ந்துடுறோம். அவன் தன் திட்டத்தை மிகவும் தெளிவாக முத்தமிழிடம் கூற அனைத்தையும் கேட்டுக்கொண்டவள், சரி, நான் அப்படியே பண்ணிடுறேன், நீங்க வந்து சேர்ந்துடுங்க. அழைப்பை துண்டித்து செல்போனை கலைவாணியிடம் கொடுத்தவன்,
அந்த வைத்தியருக்கு செக் வச்சாச்சு. இனி அவன் நம்ம கிட்ட இருந்து தப்ப போறதில்ல. செத்தான். கலைவாணியை தன்னோடு சேர்த்து அணைத்தபடியே மெல்ல நடக்க ஆரம்பித்தான். முத்தமிழ் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செவ்வனே செய்ய மாலை கையில் அட்சதை கூடையோடு கிளம்பிவிட அப்போதுதான் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தார் அப்பா. அவர் முகமெல்லாம் புன்னகை. கலைவாணி எப்பமா வந்து சேர்றதா சொன்னா? நைட்டு 10 மணிக்கு மேல ஆயிடும்பா. ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்குப்பா. ஏனோ அப்பாவின் முகத்தில் ஒரு பயம் படர்ந்தது. கோயிலுக்கா? அப்பா, எதுக்குப்பா நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க? நான் என்னைக்கும் உங்க பொண்ணு மட்டும்தான்ப்பா. அப்பா புரியாமல் அவளை பார்க்க, பெத்தவங்க யாரா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும்பா. நீங்களும் அம்மாவும் உங்க மார்பில சுமந்துதான் என்ன வளர்த்தீங்க. அதை எப்படிப்பா என்னால மறக்க முடியும்? கலைவாணிக்கு கொடுத்த சொத்தை விட ஒரு கடுகளவாவது எனக்கு அதிகம் தான் கொடுத்திருக்கீங்க. உங்க பாசத்தை எப்படிப்பா என்னால மறக்க முடியும்? அப்பா அழுதே விட்டார். இரு கரத்தையும் அவளை நோக்கி நீட்ட அப்பாவின் மார்பில் தஞ்சம் புகுந்தாள் முத்தமிழ். உனக்கு இதை யார்டா சொன்னது? இது உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனே. வைத்தியர் தான் சொன்னானா? இல்லப்பா, இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு அவருக்கு தெரியாது. நீங்களும் முனிவரும் பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப தற்செயலா கேட்டேன். ஒரு 2 வருஷம் முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் தெரியும். அப்ப நான் ஒரு சந்தேகம் கேட்கவா? என்னம்மா? வைத்தியர் தான் என்னுடைய உண்மையான அப்பாவா? ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தார் அப்பா. அப்பாவின் கன்னத்தில் முத்தமிட்டவள், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான்ப்பா என்னுடைய அப்பா. நீங்க தைரியமா இருங்க, எல்லாம் சுபமா முடியும். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாத்துமா, பத்திரம். சரிப்பா. முத்தமிழ் புன்னகையோடு கோயிலை நோக்கி நடக்க எதுவும் புரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கலைவாணியின் அம்மா, என்ன அப்பா பொண்ணுக்கு இடையில ஊர்ல இல்லாத ஒரு பாசம்? மனைவியின் அருகில் வந்தவர், ஏன் என்னுடைய அன்பு மனைவிக்கு பொறாமையா இருக்கோ? ஆமா, பொறாமையா தான் இருக்கு. போறவ உங்களுக்கு மட்டும் முத்தத்தை கொடுத்துட்டு போறாளே, அதனால என்ன? அத உனக்கு அப்படியே திருப்பி கொடுத்துடுறேன் என்றவர் மனைவியின் கன்னத்தில் முத்தமிட, ஐயோ என்னங்க இது, யாராவது பார்க்க போறாங்க. பார்க்கட்டுமே, என்னுடைய மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறது தப்பா? மனைவியை தன்னோடு சேர்த்து அணைத்தபடியே வீட்டிற்குள் நடந்தார் ராஜலிங்கம். பகுதி 26 நிறைவடைந்தது. பகுதி 27 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.